இஸ்ரேல் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா எட்டி பார்த்ததுல அங்க வேற ஒரு பிரச்சனை மிக பெருசா நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டில் இருக்கிற தற்போதைய இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இஸ்ரேலுக்கு முந்தானேத்து தான் மே 1ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்துட்டு எப்பயுமே செலிப்ரேஷன் பண்றது வழக்கம். பட் முந்தானேத்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பதிலா எமர்ஜென்சி, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அலர்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு பிரசிடென்ட். என்னடா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது சாதாரணமாக வந்துட்டு எந்த நாடுமே டக்குன்னு டிக்ளேர் பண்ணாதுங்க. ஒன்று ரொம்ப பெரிய ஒரு வார் நடந்தால் இந்த நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு அந்த நாட்டில் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு பிரச்சனையை கைமீறி போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை உடனே நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கும்போது தான், ரொம்ப ஒரு சிவியரான ஒரு விஷயம் நாட்டில் நடக்கும்போது தான் இது எமர்ஜென்சி டிக்ளேர் அப்படின்றது பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு மே 1ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனே கேன்சல் பண்ணி இந்த வருஷம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவே கிடையாதுடா, நமக்கு வந்துட்டு நேஷனல் எமர்ஜென்சியா நான் டிக்ளேர் பண்றேன்னு சொல்லி